இந்த தோலை வந்து நம்ம வேஸ்ட்டு பண்ண தேவையில்லை. இந்த ஜூஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஜூஸ் என்ன செய்கிறேன் அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இப்போ வந்து இந்த தோலை வரைக்கும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த தோலை வந்து நம்ம காய வச்சு கூட நம்ம பவுடர் பண்ணி நம்ம பித்தளை பாத்திரம்லாம் கூட விளக்கிக்கலாம். நான் இன்றைக்கி அதில் ஊறுகாய் போட போகிறேன். இல்லை அப்படின்னா நல்லா கொதிக்க விட்டுட்டு அந்த தண்ணியை வடிகட்டி கூட நம்ம சிங்கு எல்லாம் கூட நம்ம கழுவிக்கலாம். அடுப்பு மேடையெல்லாம் நம்ம கழுவிக்கலாம். ஸ்டவ் மேலெல்லாம் நம்ம ஊற்றி கழுவிக்கலாம். அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போயிடும். நான் வந்து இன்றைக்கி ஊறுகாய் தான் போட போகிறேன். அதனால் சின்ன சின்ன பீஸுங்களாக கட் பண்ணிக்கிறேன். சின்ன சின்ன பீஸுங்களாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பு போட்டு நீங்கள் ஒரு 2-3 நாள் நல்லா ஊறினதுக்கு அப்புறம் கூட தாளித்து விட்டுக்கலாம். நான் உடனே ஊறுகாய் செய்யணும் அப்படின்றதுனால நான் வேக வச்சுக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். சின்ன சின்னதாகவே கட் பண்ணிக்கிட்டால் நமக்கு வந்து வேஸ்ட் ஆகாமல் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். பெருசு பெருசாக போட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வேஸ்ட் ஆகிடும். ஒரு துண்டு எடுத்து வச்சாலும் ஒரு துண்டு யாரும் புதுசாக சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் நான் சின்ன சின்னதாக வெட்டியிருக்கேன். நமக்கு தேவைன்னா கூட நம்ம இன்னொரு பீஸ் கூட வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் சட்டியில் தான் வேக வைக்க போகிறேன். அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற லெமனோட தோலில் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணோம் பார்த்திங்களா, அது எல்லாத்தையும் போட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டு வேக வச்சுக்கிறேன். உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் தப்பு கிடையாது. உப்பு நமக்கு அதில் அதிகமாக இருந்தால் தான் ஊறுகாய் நல்லா இருக்கும், கெட்டு போகாமலேயும் இருக்கும். இது வந்து நல்லா கொதித்து வரட்டும். 1 கப்பு தண்ணியே போதும், நிறையா தண்ணி விடாதீங்க. நம்ம ஊற வைக்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு 1/4 கப்பு அளவுக்கு நம்ம தண்ணி கொதிக்க விட்டு விடணும். அப்போ தான் நமக்கு அதில் ஏன்னா அதில் இருக்கிற சாரெல்லாம் நம்ம எடுத்துட்டோம் இல்லையா, அதனால் வந்து அந்த தண்ணி வந்து அதில் நம்ம 1/4 கப்பு சுடு தண்ணி வச்சு நல்லா கொதிக்கிற தண்ணியை விடணும். விட்டுட்டு ஒரு 2-3 நாள் நல்லா உப்பில் ஊறிட்டு அதுக்கப்புறம் நான் ஊறிடும் நல்லா. அதுக்கப்புறம் கூட நீங்கள் தாளிச்சிக்கலாம். நான் உடனே எனக்கு ஊறுகாய் வேணும் அப்படின்றதுனால நான் உடனே அதை செய்கிறேன். வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு வந்து நல்லெண்ணெயில் தான் நம்ம ஊறுகாய் அப்படின்னாவே நல்லெண்ணெயில் தான் செய்யணும். நல்லெண்ணெய் வந்து நான் ஒரு 50 ml கிட்ட தான் ஊற்றியிருக்கேன். உங்களுக்கு எண்ணெய் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னாக்கா இன்னொரு 50 ml கூட நீங்கள் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூனு கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் ஒரு 2 சிட்டிகை போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் ஒரு 2 சிட்டிகை போட்டுக்கோங்க. ஏன்னா அது வெறும் தோலாக இருக்கிறதுனால நிறையா போட்டால் கசந்துடும். அதனால் 2 சிட்டிகை அளவுக்கு போதும். இப்போ வந்து தனி மிளகாத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஊறுகாய் வந்து காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். இது வந்து ஊறுகாய்க்கோசரம் நான் அரைச்சி வச்சுருக்கிற பொடி. கடுகும் வெந்தயமும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு அப்பப்போ ஊறுகாய் போடுறதுனால அப்பப்பையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படின்றதுனால நான் அரைச்சி வச்சுடுவேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ வந்து ஊறுகாய் வந்து வெந்துடுச்சு. வெந்த எலுமிச்சம்பழத்தை நான் அதில் எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ எண்ணெயில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஆறட்டும். ஆறின உடனே நம்ம வந்து ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாட்டிலையோ பிளாஸ்டிக் டப்பாவிலையோ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுலேயே வந்து நம்ம வானல்லையே வச்சுருக்கக்கூடாது. அதனால் சொல்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெய் மசாலாலாம் நல்லா கலந்து வரட்டும். நல்லா கலந்து வந்ததும் நல்லா ஆறட்டும். ஆற விட்டுட்டு பாட்டிலில் எடுத்து போட்டுக்கலாம். நல்லா ஆறிடுது. இப்போ ஆறினதுக்கப்புறம் நான் பாட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து நம்ம பழைய சாதத்துக்கு, ரசத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கெல்லாம் நம்ம சைடிஷாக வச்சு தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கு ரொம்ப காம்பினேஷன் நல்லா இருக்கும். கடையிலெல்லாம் வந்து எல்லா சாதத்துக்குமே வந்து நமக்கு இந்த மாதிரி லெமன் ஊறுகாய் தருவாங்க. அது இப்படியும் செஞ்சு வச்சுருப்பாங்க. லெமனையும் கட் பண்ணி வேக வச்சு நம்ம அப்படியும் போட்டுக்கலாம். நான் வந்து தோல் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால நான் இதை போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். இந்த மாதிரி தோலில் எத்தனை பேர் ஊறுகாய் போட்டிருக்கீங்கன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டேன். இதில் வந்து நமக்கு ஈரப்படாத ஸ்பூன் போட்டு நம்ம ஊறுகாய் எடுத்துக்கணும். அப்போ தான் ஊறுகாய் வந்து நல்லா இருக்கும். தேங்க்யூ.